இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், நான் தயாரிச்சிருக்கேன், நடிச்சிருக்கிறேன். இயக்குனர் தான். இந்த படத்தில் நான் இயக்கல. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது ஒரு கிறுக்கு தான், அதுக்கும் ஒரு கிறுக்கு தான் எனக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு படம் 2 படம் இல்லை, பகுதி படத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே தொடர்ச்சியாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணு தவிர, அந்த கமர்ஷியலாக நம்ம வாழ்க்கையில் பண்ண காதல், நம்ம பண்ண சேட்டைகளை நம்ம கதையாக சொல்லலை. அது நான் இந்த இடத்துல இருக்கும்போது அது சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது போதும், மெசேஜ் யாருமே மக்கள் இது பண்ணல, ஏற்றுக்கிறது இல்லை மெசேஜை. ஆனால் இந்த படம் மெசேஜ் கிடையாது. இங்கே இது ஒரு கமர்ஷியல். அதாவது இந்த சொல்கிறாங்கல்ல, இந்த சிறுதெய்வங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வில்லத்தனமாக இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி இப்போ இந்த சிங்கப்படம் அமைச்சிருக்க ஒருத்தர் தப்பு செஞ்சால் அவனை கொல்றது, அவனை அடிக்கிறது, தண்டனை கொடுக்கறது, அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கமர்ஷியலுங்கிறது. அது என்னது? துப்பாக்கி எடுத்து சுடுறது, ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன் தான் இந்த படம். அதனால் இது கமர்ஷியல் படம் தான் இந்த படம். இல்லை வேற அதில் அது நம்ம சொல்லாண்டாம். ஏன்னா சினிமாலே இருக்கிறோம். நம்ம எவ்வளோ பெரிய கதாநாயகரை வச்சு நம்ம இது வரைக்கும் எடுத்ததில்ல. அந்த சம்பளத்தை மிச்சமாகும் அப்படிங்கிறது தான். வேறு நாமளும் கொஞ்சம் இதில் அதிகமாக நடிக்கலைன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் பாடம் பார்த்தீங்களா நினச்சிருப்பீங்க. நம்ம அளவாக இயக்குனர் சொன்னதை வந்து போயிருக்கிறோம். அப்போ இதுக்கு இந்த கதைக்கு நான் போதும் அப்படின்னு தான் இயக்குனர் சொன்னாப்புல. அதனால் கேட்டு தான் நம்ம நடித்தோம். மற்றபடி பெரிய இயக்குனர்கிட்ட நடிகர்கிட்ட போய் நின்று கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி கதையை மாற்றி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் இது வாய்ப்புகள் இல்லை. அதனால் நம்மளே நடிச்சிட்டோம். சார், இந்த படத்தில் ஒரு பெண்ணுரிமைக்காக போராடுறவங்களை போலிய பெண்ணியவாதின்னு டைலாக் வச்சுருக்கீங்க. பெரியார், அண்ணா, கலைஞர், இந்த மாதிரி பல தலைவர்கள் இன்னைக்கு பெண்ணுரிமைக்காக போராடி இருக்காங்க. போலிய பெண்ணியவாதிகள் எப்படி நீங்கள் அதை டைலாக் வச்சுருக்கீங்க இந்த படத்தில்? நாங்கள் அது வைக்கல, இயக்குநர்கிட்ட தான் கேட்கணும். பட் ஆனால் என்னுடைய எனக்கு அதில் உடன்பாடு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, தீர்வு எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் போராளிங்கும்போது அதில் இடத்துல தீர்வு வரணும். தீர்வு வரலாமல் வேறு பேசிக்கிட்டே போயிட்டோம். முன்னே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு நூற்றாண்டு பேசிக்கிட்டே போயிட்டோம். அப்போ அது வெறும் பேச்சியாக இருக்கிறது அது ஒரு நடைமுறையில் சாத்தியப்படலை. அவங்களால தான் சார் இன்னைக்கு நிறைய பெண்ணுரிமை, நிறைய பெண்கள் வெளியில் வேலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கான உரிமைகள் கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு பெரியார் மாதிரியான தலைவர்களால் தானே இன்னைக்கு வந்திருக்கு. சரி, எப்படி நீங்கள் போலிய இல்லை நான் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. ஆனால் இங்கே உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, உங்கள் பாட்டி இருப்பாங்க, அவங்க வீட்டில் அடைபட்டு கிடந்தாங்களா இவங்க பேசுறதுக்கு முன்னே? ஆமாம், பூரா காட்டில் இருந்தாங்க. அவ்வளோ பேர் காட்டில் இருப்பான். ஒரு பொம்பளை கூட வீட்டில் கிடையாது. குடும்பத்தையும் பார்த்துட்டு, பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு பாதுகாப்பு. நீங்கள் சொல்கிறது ஊருக்குள்ள, அவன் காட்டுக்குள்ளே நடந்த பொம்பளை, அத்தனை பொம்பளை காட்டுக்குள்ளே நடந்தா. ஒரு பொம்பளைக்கு எந்த பிரச்சனையும் வரல. நீங்கள் சொன்னீங்களே இந்த புரட்சி புண்ணாக்கு எல்லாம் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொம்பளை வீட்டுக்கு வந்தோடனே நேராக என்ன பண்ணுறானுங்க. அதெல்லாம் சொல்ல பேச விரும்பலை. அது அன்னைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. தடுக்க முடியல. புதுசாக வந்திருக்க ஆட்சியில் புதிய முதல்வர் ஒரு அதிரடி படையின்னு ஓப்பன் பண்ணியிருக்காரு, சிங்கப்பெண்ணுன்னு. அதை இந்த படத்துக்கு காமிச்சிருந்தா கூட சந்தோஷம் தான். அதை கொச்சைப்படுத்துற மாதிரி கூட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு இருக்குல்ல, இது எப்படி? இல்லை அவர் பெருமைப்படுத்துறாரு. இல்லை அசிங்கப்படுத்தலை. இல்லை அது அந்த வேடம் போட்டு நிற்கிறாரு. யார் இவங்களா, எதுக்கு இதை போட வச்சுக்கீங்க? அது அவர் தான் சொல்ல. என்ன சம்பந்தம்? அது அவர்கிட்ட பேசிருங்க. இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க. நானே யாராவது கேட்பாங்க நினைச்சேன். நான் இல்லை இல்லை நான் என்னுடைய உதவி இயக்குனர்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது அவர் பதில் சொல்லுவார். இல்லை நான் அவர் கூப்பிடல. இல்லை நான் நாங்கள் எந்த பெண்ணுமே அது அவர் சொல்லுவார் பதில். படம் பார்த்தேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது சில பத்திரிக்கையாளர் கேட்டிங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு கூல் சுரேஷ் அப்படின்னு. இதை தாங்க நானும் கேட்குறேன். சிஎம் விஜய் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், நாட்டில் நடக்கிற அந்த சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் அந்த மாதிரி தொந்தரவுலாம் நடக்கக்கூடாது. அதை இறுதி
வேரோடு அறுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அவங்க கேட்குறாங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ணக்கூடாதாங்க? இப்படி ஒரு விஷயத்துலையும் கேட்காம தள்ளி தள்ளி போனதால தான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் ஆன்லைன்லேயும் போட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு சிஎம் சார் நீங்கள் இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ தான் ஆம்பளையாக மாறுவீங்களா? ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது அப்போ நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா? நடப்பதற்கு முன்னாலே இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்று தட்டி கேட்பவன் தாங்க ஆணு. சும்மா இப்போ நான் கூட வேஷம் போட்டு வரல ஒரு பெண்ணுக்கு. ஏன்னா நானும் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்தவன். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அது என்னுடைய சகோதரிக்கு நடந்த மாதிரி தான். அந்த ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண்கள் அந்த திட்டத்திற்கு சப்போர்ட் பண்ணணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் வந்தேன். நீங்கள் தானே சொன்னீங்க மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் மாற மாட்டீங்க. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் மாற மாட்டீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? சார் இதை தான் சார் நான் இப்போ இல்லை இந்த சார் இந்த கருத்து இல்லை சார், இந்த கருத்து ரொம்ப நாளாகவே இருக்கு. இப்போ சொல்கிறேன் சார். சார் சொல்கிறா கேளுங்க சார். சார் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லுங்க சார். இல்லை சார் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன் சார். அன்னைக்கு நான் மாலை போட்டது ஏதாவது ஒரு தவறான ஒரு விதத்துலையா? எல்லாருக்கும் மாலை போட்டாங்க, அந்த சகோதரிக்கு அந்த தங்கச்சிக்கு மாலை போடலையே அப்படின்னு சொல்லி போட்டது தான். அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு இதில் அது ரியாக்ட் பண்ணிருச்சு, அது எல்லாமே மாறி போச்சு. இவ்வளவும் சொல்கிறீங்களா? நான் பல உண்மைகள் சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் மன்சூர் அலிகான் என்கிட்ட என்னென்ன பேசிப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு அந்த படத்தோட பப்ளிசிட்டியை கூல் சுரேஷ் தேவைப்பட்டான். எவ்வளோ பேர் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த மன்சூர் அலிகான் அண்ணன் கூட திரும்பி ஒரு பதிலுக்கு கூல என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ண. ஆனால் அந்த வீடியோவை எடுத்து மலையாளத்திலையும் கேரளாலையும் தெலுங்குலையும் ஆந்திராலையும் எல்லா இடத்துலையும் போட்டு பப்ளிசிட்டி தான் பண்ணாங்க. அன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் புரியுதா? அதனால இருங்க சார், நம்ம வந்திருக்கிறது படத்துக்கு சார். வேற ஏதோ கேள்வி கேட்டு தயவு செஞ்சு. ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். நீங்கள் கேட்டீங்க எதற்காக சிங்க பெண்கள் கூட பெண் வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1870 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை 5 பெண்கள் தங்களுக்கு நடக்கும். சரிங்க சார், 10 வருஷம் நான் லேட்டாக பிறந்துட்டேன்னு வச்சுங்க, புரியுதுங்களா? இந்த படத்தில் அந்த 5 பெண்களும் சேர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமை எதுவும் நடந்தால் எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்போவே இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்கள் இப்போ கொண்டு வந்த அந்த திட்டத்தை அப்போவே ஒரு உண்மை சம்பவமாக நடந்திருக்கு. அந்த விஷயத்த இன்னைக்கு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் திரைப்படமாக வெளியில் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் கூட கேட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி படமே எடுத்துகிட்டு இருக்கீங்க, கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்க மாட்டேன். இதுதான் அவர் நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு, ஒரு பாசம். நம்ம தான் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி ஆட்டின்ற படத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்களா? அதை செய்ய மாட்டீங்க. சொல்றியா மாமா சொல்றியா அப்படின்னாக்கா அதுக்கு அடிப்பான், கிளாப்ஸு பட்டாசு வெடிப்பான், மோளம் அடிப்பான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படத்தை கொடுத்தாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பொதுமக்களே பண்ண மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், இந்த ஆட்டி படத்தை நீங்கள் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து விருது நீங்கள் தரணும் சார். ஏன்னா இது சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த ஆட்டி படம் எடுக்கல. முதல்ல ஆட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறேன்னு கேளுங்க. விஜய் சார் ஜெயிச்சப்போ கூட நிறையா பேர் கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க, வந்துட்டார் ஆட்டிக்கிட்டு அப்படின்னு. நான் இப்போ சொல்கிறேங்க, ஆட்டிக்கிட்டு தாங்க வந்தார். ஆட்டினா அது ஒரு தவறான வார்த்தை இல்லை, இலக்கணத்தில் எடுத்து பாருங்க. ஆட்டி என்றால் ஆட்சி செய்வதற்கான அர்த்தம். அது புரியுதா? ஒரு ஆளுமை. அது
ஆளுமையோட தான் விஜய் சார் வந்திருக்காரு. அதனால நீங்கள் ஆர்டின்னு சொன்னாங்க அது கொச்சைப்படுத்த வேண்டிய வார்த்தையே இல்லை. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும்.